லாட்டரி குடும்பத்திடம் சிக்கிய விஜய். பழக்கருப்பையா விடுத்த எச்சரிக்கை. உங்களுடைய கட்சியில் மந்திரியாக இருக்கிற போது அந்த வழக்குகளை திறக்க விட மாட்டார்கள். திறந்தால் உங்களுக்கு ஆதரவு தர மாட்டார்கள். தமிழக அரசியல் களத்துல பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய தமிழக வெற்றி கழகம் வெற்றிக்கு அப்புறமா ஆட்சியை சுற்றி புதிய புதிய சர்ச்சைகள் எழுந்துட்டு தான் இருக்கு. லாட்டரி குடும்பம், அதிமுக உட்கட்சி நகர்வுகள்னு பல தரப்புகள் இணைந்து விஜயை சூழ்ந்துள்ளதா அரசியல்ல விமர்சனங்கள் எழுந்திருக்கு. இது பற்றி மூத்த அரசியல்வாதி பழக்கருப்பையா வெளியிட்ட கருத்துக்கள் என்ன என்பதை பற்றி ஜெம் தொலைக்காட்சியில் விரிவாக பார்க்கலாம். 60 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் ஆட்சியில் ஆதிக்கம் செலுத்தி வந்த இரு திராவிட கட்சிகளையும் பின்னுக்கு தள்ளி தாவேகா ஆட்சி அமைத்திருக்கு. இளைஞர்கள் மட்டும் இல்லாம பெண்கள் மத்தியில விஜய்க்கு அதிக ஆதரவு இருப்பதால மாநிலத்தில் பெரிய மாற்றத்தை அவர் உருவாக்குவார் அப்படின்னு கட்சியினர் நம்பிக்கை தெரிவித்து வராங்க. இதே வேளையில தான் அதிமுகவில் இருந்து சிலர் தாவேகா பக்கம் சாயும் நிலையும் உருவாகி வருவதா அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்பட்டு வருது. சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி போன்றோர் தாவேகாவிற்கு ஆதரவு அளிச்சிருக்காங்க. இதை அடுத்துதான் செய்தியாளர்களை சந்தித்த மூத்த அரசியல்வாதி பழக்கருப்பையா தமிழகத்துல ஒரு அரசியல் புரட்சி நிகழ்ந்துள்ளதா சொல்றாரு. வேட்பாளர் முகம் தெரியாமல் இவ்வளவு பெரிய வெற்றியை விஜய்க்கு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் அறிந்த முகம் விஜய் மட்டும்தான். அவர் சொன்ன வாக்குறுதி, நான் நேர்மையாக ஆழ்வேன், நானும் லஞ்சம் வாங்க மாட்டேன், வாங்குகின்றவனையும் விட மாட்டேன் என்ற ஒரே ஒரு வாக்குறுதியை நம்பி அவர்கள் இவ்வளவு பெரிய புரட்சியை மக்கள் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இது திராவிடத்தை ஒழிக்க வேண்டும், மற்றவற்றை ஒழிக்க வேண்டும் என்பதெல்லாம் விட இந்த இயக்கங்களினுடைய ஊழலை ஒழிக்க வேண்டும். 50 ஆண்டு காலமா ஊழல் குறித்து பேசப்பட்டாலும் கூட அதை ஒழிக்க யாரும் முன் வரல. மக்கள் நம்பிக்கை வைத்த தலைவர் இதுவரை உருவாகல அப்படின்னு சொல்றாரு. இந்த தேர்தல்ல விஜய் வெற்றி பெற்றதை விட மக்கள் வெற்றி பெற்றுள்ளதாகவும் அவர் கருத்து தெரிவிக்கிறார். ஆனால் ஒரு கட்சியினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகின்ற ஒருவர் இப்படியெல்லாம் போய் பதவிக்கு ஆயாரம் கயாரம் பாலிடிக்ஸை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருகிறார்கள். தாங்கள் விரும்பிய ஆட்சியை அமைக்க மக்கள் விஜயை ஒரு கருவியா பயன்படுத்தி கொண்டதா குறிப்பிடுறாரு. தானும் விஜய் வெல்வார் என்று நம்பல, விஜயை கூட நம்பினாரா என்பது தெரியல அப்படின்னு சொல்றாரு. மக்கள் வேட்பாளரை பற்றி கூட கவலைப்படாமல் பணத்தின் சக்தியை தோற்கடித்துள்ளதாகவும், முகம் தெரியாத வேட்பாளர்களுக்கு சாதி மதம் கடந்து வாக்களித்துள்ளதாகவும் அவர் கருத்து தெரிவிக்கிறார். இல்லை, அது இந்த ஒழுங்கு அதற்குள் இல்லை. அதாவது இருப்பதை வைத்துக்கொண்டு செய்தார்களே தவிர நியாயமாக ஒரு 47 பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படட்டும், அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யட்டும். அதற்குள் நான் பதவியில் இல்லாமல் இருக்க முடியாது என்று எவன் பதவி பெற்றாலும் அவன் எவ்வளவு எதிரானவனாக இருந்தாலும் அவனிடம் போய் பதவியை பெறுவது என்ற நிலை வந்துவிட்டால் பிறகு கட்சி அமைப்பே குலைந்துவிடும், ஜனநாயகமே குலைந்துவிடும். இது ரொம்ப கேவலமான முறை. பகிரங்கமாக இவர்கள் திமுகவோடு அவர் சேர நினைத்தார் என்பது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. நான் சொல்லுகிறேன், திமுகவே ஆதரவு கொடுத்துருக்கட்டும் எடப்பாடிக்கு, அவர்கள் ஆட்சிக்கு வரப்போவதில்லை, கூட்டணி கட்சிக்காரர்களும் வரப்போவதில்லை. எடப்பாடி 47 பேரை வைத்துக்கொண்டு நாடாளுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவருடைய கொள்கையை, அவருடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றப் போகிறார். இதில் அவர்கள் என்ன குறுக்கீடு இருக்க முடியும்? நல்ல திட்டங்களை நிறைவேற்றிவிட்டு தன்னுடைய ஆட்சி போக்கை மாற்றிக்கொண்டு மீண்டும் ஒரு ஆட்சிக்கு வந்திருக்க முடியும். இந்த புரட்சி உயரிய ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்கான அடையாளம் என்றும், இலவசங்களை மக்கள் பெறுவதாகவும் அவர் தெரிவிக்கிறார். நான் லஞ்சம் வாங்க மாட்டேன்னு விஜய் சொன்ன சொல் மக்களிடையே நம்பிக்கையை பெற்றதாகவும் சொல்றாரு. ஆனால் தவறான மனிதர்களை வச்சுக்கிட்டு சரியான செயல்களை செய்ய முடியாது. விஜய் இந்த விஷயத்துக்கு பலிகாடாகி விடுவாரா அப்படின்னு அஞ்சுவதாகவும் சொல்றாரு. மேலும் சி.வி. சண்முகம் வீட்டிற்கு விஜய் சென்று பொன்னாடை போர்த்தியதும் மக்களிடையே தவறான நம்பிக்கையை ஏற்படுத்தியதாகவும் குறிப்பிடுறாரு. விஜய் வந்துவிட்டதால் ஆட்சியில் பங்கு கிடைக்கும் அப்படின்னு அதிமுக எம்எல்ஏக்களை சிலர் நம்ப வைத்துள்ளதாகவும் சொல்றாரு. ஆட்சியை தக்க வைக்க தவறான மனிதர்களை தேடி சென்றால் அது ஆட்சியை தவறான பாதைக்கு கொண்டு செல்லும் அப்படின்னு எச்சரிக்கை விடுறாரு. காலையில் வந்து விட்டேன் என்பார், மாலையில் போய்விட்டேன் என்பார், மறுநாள் வந்து விட்டேன் என்பார். இந்த அரசியல் தான் இங்கே நடந்தது. 32 பேர் இல்லாமல் உங்களுடைய கூட்டம் நிற்காது. நீங்கள் நிச்சயமாக பதவியை இழப்பீர்கள். இழந்த பிறகு
இழந்த பிறகு மக்களை சந்திப்பதை விட இப்பொழுதே விஜய் மக்களை சந்திப்பதற்கு தயாராகட்டும். அல்ல இந்த 10 பேரை வைத்துக்கொண்டு நினைக்கிற நல்ல காரியத்தையெல்லாம் அறிவித்து விடுங்கள். எந்த தாசில்தார், எந்த கலெக்டர் எவனாக இருந்தாலும் சரி, கை நீட்டினால் அவனுடைய கை ஒடிக்கப்படும், தூக்கி எறியப்படுவான். சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். இந்த முறையை ராஜாஜி காமராஜர் காலத்தில் இயல்பாகவே அரசியல்வாதிகள் தூய்மையாக இருந்தார்கள். இப்பொழுது நீங்கள் தூய்மைப்படுத்த வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. பயமுறுத்தி அரசியல் அதிகார வர்க்கத்தை கெடுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த அதிகார வர்க்கத்தில் நல்லவர்களை தேர்வு செய்து கொண்டு நீங்கள் இந்த மக்கள் புரட்சியை வெல்ல வையுங்கள் என்று நான் சொல்கிறேன். லீமா ரோஸ் அமைச்சராக போவதாக கூறப்படும் லாட்டரி குடும்பம் தமிழ்நாடு அரசியலை கவ்விக்கொள்ள இடம் கொடுக்காது அப்படின்னு சொல்றாரு. மேலும் அதிமுகவில் பலர் மீது வழக்குகள் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டுறாரு. ஆட்சியின் நோக்கத்தையே அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தோற்கடித்து விடுவார்கள் அப்படின்னு தெரிவிக்கிறாரு. இல்லை, அதிமுக என்று நான் சொல்லவில்லை. ஊழல் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு 7-8 பேர் இருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் சேர்த்து கொள்ளாதீர்கள். யாரை வேண்டுமானாலும் சேர்த்து கொள்ளுங்கள், அவர்களை சேர்த்து கொள்ளாதீர்கள். உங்களுடைய கட்சியில் தவறான மனிதர்கள் இருப்பார்கள், அவர்கள் உங்களுடைய கட்டுக்குள் இருப்பார்கள். இல்லாவிட்டால் அவர்களை தூக்கி எறிய உங்களால் முடியும். ஆனால் மாற்றுக் கட்சியிலிருந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்கின்றவர்களை தூக்கி எறிய உங்களால் முடியாது. நீங்கள் தெரிந்தே தான் அவர்களை மந்திரிகளாக்குகிறீர்கள். ஆகவே அவர்கள் உள்ளே உட்கார்ந்தவுடன் அவர்களுடைய வழக்குகளெல்லாம் அழுத்தப்படும். முதலில் தவறு செய்த மனிதர்கள், அவர்களுடைய வழக்குகளெல்லாம் திமுக ஆட்சியிலேயே பணம் கொடுத்து அமுக்கி வைத்தவர்கள் அவர்கள். விஜய் பலவீனம் அடையும் வரை நாடாள வேண்டும் என்பதே திமுக கூட்டணி கட்சிகளின் நோக்கமாயிருப்பதா குறிப்பிட்டாரு. வெளியிலிருந்து ஆதரவு தருபவர்களால் எந்த ஆபத்தும் இல்லை, ஆனால் ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஆட்சியில் பங்கெடுத்தால் சிக்கல் ஏற்படும் அப்படின்னு எச்சரிக்கிறார். உங்களுடைய கட்சியில் மந்திரியாக இருக்கிற போது அந்த வழக்குகளை திறக்க விட மாட்டார்கள், திறந்தால் உங்களுக்கு ஆதரவு தர மாட்டார்கள். ஆகவே தவறான மனிதர்களை தண்டிக்க முடியாத ஆட்சி என்ன ஆட்சி? அவர்களை மந்திரியாக வைத்து கொண்டு தடுமாறுகிற ஆட்சி என்ன ஆட்சி? ஆகவே இவர்களை சேர்க்காதீர்கள். ஊழல் இல்லாத மனிதன் ஆதரவு கொடுத்தால் சேர்த்து கொள்ளுங்கள். ஊழல் உள்ள மனிதனை வைத்து கொண்டு நீங்கள் ஊழலற்ற ஆட்சியை வழங்க முடியாது. இதுதான் என்னுடைய கருத்தை தவிர அதிமுக திமுக என்றெல்லாம் இல்லை. நல்ல காரியங்களை விஜய் விரைவாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறதே தனது கனவு அப்படின்னு குறிப்பிடுறாரு. இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை தினந்தோறும் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.